MRK யூடியூப் சேனல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என் குலதெய்வத்தை வணங்கி என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானையும் வணங்கி இந்த வீடியோ தொடர்றேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து ஒரு குழந்தை, ஆட்டிசம் குழந்தை, அதாவது செயல்பட முடியாத குழந்தை அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக செயல்படாத குழந்தைக்கு லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்களால சுயமாக எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால. அடுத்தப்ப அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியமே இருக்காது. அப்படிங்கும்போது அவங்க ஜாதகத்தில் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க படிப்புலையும் பின்தங்குவாங்க. அதனால 4ஆம் வீட்டுக்கு அதிபதி கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தில் லக்னம் 5, 7 இவ்வளவு கெட்டாலே அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஆட்டிசம் குழந்தை மாதிரி தான் வரும். குறிப்பாக சந்திரனும் கிடக்கூடாது. மனோகாரகன் சந்திரனில் அந்த பிள்ளைகளால் பேச முடியாது, எதையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்களால அதுவும் செய்ய முடியாது. அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜாதகம் பிறந்த உடனே நம்மளால சொல்ல முடியுமா ஆட்டிசம் குழந்தைன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜாதகம் வந்து 12/4/2017 பிறந்திருக்காங்க. 11 AM தூத்துக்குடி. இது ஒரு ஆண் குழந்தை. இந்த குழந்தைய கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தருது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாதகம் பார்த்தாங்க. அப்போ இவங்க ஜாதகத்தை போட்டோம். லக்கணமாக வந்தது வந்து மிதுன லக்கணமாக வந்துச்சு. இந்த ஜாதகத்தில் ரொம்ப வித்தியாசமான ஜாதகம் இது. ஏன்னா இவ்வளோ கிரகம் வக்கரமாக லேசில் எந்த ஜாதகத்துலையுமே அமையாது. இந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கு. 3ல் ராகு, 4ல் குரு, 5ல் சந்திரன், 7ல் சனி இருக்காரு, 8ல் கேது இருக்காரு, 9ல் சுக்கிரன் சூரியன், 10ல் புதன் செவ்வாய் இவங்க இருக்காங்க. இந்த ஜாதகம் வந்து பார்த்தோம். இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல லக்கணத்தை சனி பார்க்குறாரு, அது ஒரு தப்பு. அடுத்தப்ப 7ஆம் வீட்டில் சனி இருக்காரு, அதுவும் தப்பு. 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு, அது நல்லது அப்படின்னாலும் அந்த சந்திரன் வந்து அந்த சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் வந்து அந்த வீட்டுக்கு 8ல் மறைஞ்சிருக்காரு, இதுவும் தப்பு. இப்படி எல்லாமே இந்த ஜாதகத்தில் அடிபட்டிருக்கு. மெயினாக இன்னொன்று, ஒரு ஜாதகத்தில் மனோகாரகன் சந்திரனும் புதனும் கிடக்கூடாது. இந்த ஜாதகத்தை எடுத்திருக்கேன். சந்திரனில் 9 டிகிரியில் இருக்காரு. இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்காரு, அது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொன்னால் கூட அந்த சுக்கிரன் வக்கரமாக இருக்காரு. வக்கரமாக இருக்கும்போது அந்த கிரகம் தன்னுடைய இயல்பை இழந்துரும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது வக்கரமான கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியம் காரத்துவத்தை எதுவுமே தராது. கூட உள்ள கிரகமோ அதை பார்க்குற கிரகமோ எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் படியாக தான் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் இருக்காரு. நான் ஏற்கனவே திரிகோண சம்பந்தம்னு ஒன்று சொல்லியிருக்கேன், அது லாஸ்ட்டில் வரேன். இப்போதைக்கு இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி வக்கரம், 4ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரமாகி அது தன்னுடைய லக்னாதிபதி, 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, படிப்பு காரகன், இந்த 3 தன்மையும் அந்த கிரகம் இழந்துருது. அந்த இழந்த சந்திரன் அந்த வீட்டுக்கு செவ்வாய் கூட இருக்காரு. செவ்வாய் அந்த வீட்டிலேயே ஆட்சி பண்ணி வலுவாக இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் அந்த செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ இந்த லக்கணத்துக்கு பாவியான செவ்வாயோடைய இணைவை புதன் பெறுது, அதுவும் தப்பு. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? 6ஆம் வீடுங்கிற நோய்க்கு தான் லக்னாதிபதிங்க தன்மையிலேருந்து மறைஞ்சு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி நோய் ஸ்தானாதிபதியாக மாறிடுறாரு. இதுதான் இதில் உள்ள உண்மை. அப்படி இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு உடம்புல தீராத நோய் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்தப்ப இந்த ஜாதகத்துக்கு 4ஆவது வீட்டில் குரு இருக்காரு. குரு இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி. ஆனால் அவர் வக்கரமாக இருக்காரு. அப்போ அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி வேலையை செய்ய மாட்டார். அது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும். ஆனால் அந்த வீட்டுக்கு அதிபதி கெட்டி போயிடக்கூடாது. இந்த வீட்டுக்கு அதிபதி புதன், அவர் வக்கரமாக இருக்காரு. ஏற்கனவே நம்ம மொதல் வீடியோ வந்து நம்ம சொல்லிட்டு வரோம். ஒரு ஜாதகத்தில் ஒரு வக்கரம் பண்ணி ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமானா அந்த வீடு சுத்தமாக பாதிக்கப்படும், அந்த கிரகம் சுத்தமாக பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த 4ஆம் வீட்டில் குரு உட்காந்து அந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரம் ஆனதுனால இவருக்கு 4ஆம் வீட்டு மூலமாக கிடைக்கக்கூடிய கல்வி, புதன்கிற அறிவு, நாலேஜ் எதுவுமே கிடைக்கல. அடுத்தப்ப 5ஆவது வீட்டில் சந்திரன் இருக்காரு. பௌர்ணமி விட்டு மறுநாள் தான் பிறந்த சந்திரனுடைய பார்வையில புதன் இருக்கிறது ரொம்ப நல்லது தானே. அப்போ புதனுக்கு தன்னுடைய இயல்பு கிடையாது. அதாவது புதனுங்கிற ஆட்டிசம் குழந்தைங்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிரும்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் வக்கரம், அந்த வீட்டுக்கு மறைஞ்சு வக்கரம், அதுலேயே சந்திரன் முதல்ல ஆட்டம் கண்டு போயிடுவார். அடுத்தப்ப இந்த சந்திரனுக்கு 5ல் கேது இருக்காரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு வீட்டில் உள்ள கிரகம் அந்த வீட்டுக்கு கேந்திர கோணத்தில் இருக்கும்போது அந்த வீட்டோடு அந்த கிரகத்தோடு கனெக்ட் ஆகும் நாடிப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க,
இந்த கேது சந்திரன் கனெக்ட் வந்துட்டா. அப்போ கேது 6 டிகிரி, சந்திரன் 9 டிகிரி இருக்காரு. கேதுக்கும் சந்திரனுக்கும் ஏற்கனவே ஆகாது. கேது வந்து ஒரு செவ்வாய் கூடயோ சனி கூடயோ சேரும்போது தன்னுடைய அந்த அந்த கிரகத்தின் கெட்ட விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணி நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. அதோடைய கெட்ட தன்மையெல்லாம் வடிகட்டப்பட்டு சரியான நல்ல விஷயம், அதாவது செவ்வாய் மூலமா கிடைக்கிற ஒரு மருத்துவம், அப்படிப்பட்ட மருத்துவம், ஒரு கட்டிட வேலை, அப்படிப்பட்ட வேலையை கொடுப்பார். செவ்வாய்ங்கிற முரட்டுத்தனம், முன்கோபம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அது கேது கூட சேரும்போது செவ்வாய். ஆனா கேது வந்து சந்திரன் கூடயோ சூரியன் கூடயோ சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தாங்கன்னா அந்த கிரகம் முழுமையா பாதிக்கப்படும். ஏன்னா அவங்க ஒளி கிரகம், இது இருள் கிரகம் அப்படிங்கிறதுனால சந்திரன் கூடயும் சூரியன் கூடயும் கேது சேர்றது நல்லதே கிடையாது. அது ராகு சேர்ந்த மாதிரி தான் இந்த கூடிய பலன். அப்படி இருக்கும்போது மனோகாரகன் சந்திரன் 5ல இருந்து இந்த சனி வீட்டில் உள்ள கேது வந்து இந்த சந்திரன் கூட கனெக்ட் ஆகுறாரு. அது மிகப்பெரிய தப்பு. மனசு ஒரு நிலையில இல்லாம அவங்க மனசு உடம்பு எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு இதை காமிக்குது. அடுத்தப்ப 7வது வீட்டுல சனி இருக்காது. இந்த சனி அந்த லக்கணத்துக்கு 8க்கும் 9க்கும் அதிபதி. 8ங்கிற ஆயுள் ஸ்தானத்துக்கும் 9ங்கிற பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதி. இந்த சனி வந்து பாருங்க இந்த வீட்டுல வக்கரமா இருக்காரு. இந்த வீட்டுக்கு அதிபதி குரு பாருங்க, இது வக்கரமா இருக்காரு. அப்போ 7வது வீட்டுல சனி உட்கார்ந்து 7ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரமானால இவருக்கு கல்யாண வாழ்க்கை இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது இது காமிக்குது. அதே மாதிரி இந்த சந்திரனை பாருங்க, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி, அவர் கட்டி போயிட்டாரு. 7ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரமா இருந்தா அவர் இருந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமாயிட்டாரு. அப்போ கல்யாணம், பாக்கியஸ்தானங்கிற ஒரு கடவுள் அனுகிரகம், பாக்கியஸ்தானம் கடவுளுடைய அனுகிரகம், இறையருள் மூலமா கிடைக்கக்கூடிய எல்லாமே இந்த பையனுக்கு தடங்கள் ஆயிட்டு. அதோட உடலை 9ல கேது, இந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரம். இப்படி வக்கரம் ஆகி இந்த ஜாதகத்துல எல்லா பாவமே வீக்காகனாலதான் இந்த குழந்தை வந்து ஆட்டிசம் குழந்தையா இருக்கு. நான் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்த கேது வக்கரம், இந்த கேது இருந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரங்கனால 9ஆம் வீடு சுத்தமா வழி இழந்துட்டு. இந்த 9ஆம் வீட்டை யாரும் பார்க்கறா, யாரும் பார்க்கல. அடுத்தாப்ப அதாவது 10ல சுக்கிரன் உச்சமாகி சூரியன் இருக்கிறது திக்பலம். அப்போ இந்த சுக்கிரனுங்க வக்கரம், இந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரம், அந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமாகி சுக்கிரனும் வக்கரமானதுனால இவங்களுக்கு 10வது வீடுங்கிற ஒரு கௌரவம், அந்தஸ்து எதுவுமே கிடையாது. அந்த சுக்கிரனுடைய காமசுகம், குருங்கிற குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்குமே தடை இருக்கு அப்படிங்கிறது இதுல வலுவா தெரியுது. அடுத்தப்ப என்னாச்சுன்னா சூரியன் 10ல இருக்காரு. அப்பாங்கிற ஒரு ஆள் நல்லா திக்பலமா நல்லா இருப்பாரு அப்படிங்கிறது இது காமிக்குது. சந்திரன் அமாவாசை சந்திரன் கிடையாது, பௌர்ணமி சந்திரங்கிறதுனால அந்த வீட்டுக்கு அதிபதி உச்சமாயி வக்கரமானதுனால இதுல கொஞ்சம் உயிர் இருக்கு. அம்மா அப்பா செடியா இருந்து இந்த குழந்தைய காப்பாற்றுவாங்களே தவிர இந்த குழந்தைக்கு மனைவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தெய்வ அருள் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு தொழில் செய்ய முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது. இந்த வீட்டுக்கு அதிபதி அவருக்கு 6ல மறைஞ்சிருக்கிறனாலையும் அப்போ இந்த ஜாதகம் வந்து எதுக்குமே லாக்கில்லாத ஜாதகம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆயுதுன்னா அதுக்கு இதான் காரணம். இந்த ஜாதகத்துக்கு பாருங்க நடக்கிற தசை ராகு தசை, அது சுக்கிர பத்தி நடந்துட்டு இருக்கு. ராகு தசை அந்த ஜாதகத்துக்கு 3ல இருக்காரு, நல்லது. ஆனா அந்த வீட்டுக்கு அதிபதி அவருக்கு 8ல மறைஞ்சு 10ல இருக்காரு, திக்பலமா இருக்காரு. ஆனா ராகு தசை பரவாயில்ல. அடுத்தாப்ப வரக்கூடிய குருதசை எடுத்துருங்க, வக்கரமாகி அந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமாயிட்டாரு. அப்போ குருதசையில நல்லது நடக்காது. அடுத்தாப்ப சனி தசை எடுத்துங்க, சனி வக்கரமாகி சனி இருந்த வீட்டுக்கு அதிபதி குரு வக்கரமாயிட்டாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய திசைகள் எதுவுமே நல்ல திசைகளாகவே வரல. இந்த ஜாதகத்துக்கு மெயினா இந்த ஜாதகம் வந்து புதன் வக்கரமாகி செவ்வாய் கூட சேர்ந்து அதுக்கு பிறகு சந்திரனுடைய பார்வை வாங்கியிருக்கிறதுனால இந்த குழந்தை வந்து ஒரு 10 வயசுல 5 வயசு குழந்தைக்கு வளர்ச்சி இருக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு 30 வயசுக்கு பிறகுதான், குறிப்பா 40 வயசுக்கு பிறகுதான் இந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே நல்லபடியா கிடக்கும். அதனால இந்த குழந்தையுடைய வருங்காலங்கள் நல்லா இருக்காது. இந்த குழந்தைக்கு எப்பவுமே ஒரு ஆளுடைய துணை தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்த குழந்தைக்கு தான் இப்படிப்பட்ட ஜாதகம் தான் ஆட்டிசம் குழந்தை. அதாவது லக்கணம் சனிக்கு பார்வை இருந்தா சனி பார்வை, சனியுடைய பார்வையில இருக்கு. அடுத்தாப்ப லக்னாதிபதி வக்கரம், அந்த வக்கரமான கிரகம் செவ்வாய் மூலமா ஜாயிண்ட் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு ராகு பாருங்க 6 டிகிரில இருக்காரு, புதன் 10 டிகிரில இருக்காரு. இங்க ஒரு கனெக்ட் வரும். இந்த ராகு வந்து சனி கூடயும் கனெக்ட் ஆகுறாரு, புதன் கூடயும் கனெக்ட் ஆகுறாரு. ராகு ஒரு 3 டிகிரிக்குள்ள சனியோட சேரும்போது இந்த சனியோடைய ஆயுள் படம் நல்லா இருக்குமா? இருக்காது. இந்த குழந்தை வந்து ரொம்ப நீண்ட ஆயுளும் இருக்காது, ஒரு குறுகிய ஆயுள் தான் இருக்கும் அப்படிங்கிறது இது காமிக்குது. இந்த ராகு லக்னாதிபதி கனெக்ட் ஆகிறதுனால, லக்னாதிபதி இருள் பீடிச்சதுனால இந்த பிள்ளைக்கு எது பண்றோம் எது பண்ணல அப்படிங்கிறத அழகா ஜாதகம் துல்லியமா போட்டு காமிக்குது. இதுதான் ஒரு நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு முக்கியமான பலன். ஒரு குழந்தை ஆட்டிசமா இருந்துச்சுன்னா அந்த குழந்தையால நடக்க முடியாது,
கல்யாணம் கிடையாது, குழந்தை கிடையாதுங்கிறதுக்கு 5ஆம் பாவம் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரம், 7ஆம் பாவத்தில் ஒரு வக்கர கிரகம் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரம், 9ஆம் வீட்டில் ஒரு வக்கர கிரகம் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி வக்கரம். இந்த சனி 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்து அந்த சனி ஆயுள்காரகனாக இருந்து அவரு ராகுவோட கனெக்ட் ஆகுறாரு, லக்னாதிபதி ராகுவோட கனெக்ட் ஆகுறாரு. இப்படி எந்த ஜாதகமே அமையாது. இது ஒரு அதிசயமான ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை எடுத்து சொன்னோம். அதனால இப்படி நம்ம ஜாதகத்தை தெளிவாக பார்த்தா ஜாதகத்துடைய இதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். இவங்க இந்த ஜாதகருக்கு சொல்லிட்டோம். இந்த மாதிரி இந்த பையன் ஒரு 10 வயசுல 5 வயசுக்குள்ள மெச்சூரில் தான் இருப்பான்னா, ஆமா அப்படிதான் இருக்காங்க இப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரியாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இதான் இந்த ஜாதகத்தோட உண்மையான நிலைமை. சரி, எல்லாம் வல்ல என் குலதெய்வமான முருகப்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.